இது மகிமை நேரம். கர்த்தர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்பிக்கையின் தேவன் என்ற வார்த்தையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தரை நம்புகிற மனுஷன் எப்படி இருப்பான், நாம் யார் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பவைகளை குறித்து தியானித்தோம். இன்னும் எவைகளின் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதத்தில் இருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அவருடைய கிருபையின் மேல் நம்பிக்கை இருக்க வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்கிறான், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். சங்கீதம் 13:5. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கிருபை இல்லாமல் இருந்தால் நாம் நிர்மூலமாய் போய்விடும். அதனால் அவருடைய கிருபையின் மேல் எப்பொழுதும் காலைதோறும் அவருடைய கிருபை எனக்கு புதிதாக இருக்கிறது என்று அவருடைய கிருபையின் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் அனுதினமும் நம்மை அதிசயமான பாதையில் நடத்துவார். பிரியமானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசி 17:17 சொல்லும் பொழுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அவருடைய கிருபையின் மேல் நான் நம்பிக்கை வைக்க வேண்டும். அடுத்ததாக கர்த்தருடைய நாமத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவருடைய நாமம் அதிசயமான நாமம். அவருடைய நாமம், கர்த்தருடைய நாமம் என்னவா, வானிலும் பூவிலும் மேலான நாமம். வானோர் பூதலத்தோர் யாவரும் அவருக்கு முன்பாக முழங்கார் படியிடக்கூடிய வல்லமை உள்ள நாமம். அந்த நாமத்தை நாம் நம்ப வேண்டும். அந்த நாமத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்குறீர்களோ நான் அதை தருவேன் என்று அப்படி சொல்லியிருக்காரு. அப்போ அவருடைய நாமத்தின் மேல் நம்ம விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த நாமத்தினால் இதுவரைக்கும் நீங்கள் எதுவுமே என்கிட்ட கேட்கல, என் நாமத்தினால கேளுங்க, உங்களுடைய சந்தோஷம் நிறைவாகும்படி நான் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் பலத்த துருக்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது போல அவருடைய நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். ஏன் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும் என்றால், அவருடைய நாமம் மகிமை உள்ள நாமம், அதிசயமான நாமம். சங்கீதத்திலே தாவீது 79ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும் என்று அவன் ஜெபிக்கிறான். தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உம்முடைய நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். உம்முடைய நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்களை விடுவித்திரளும் என்று ஜெபிக்கிறான். பிரியமானவர்களே, அவருடைய நாமம் மகிமை உள்ள நாமம். அதனால் அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது எதை கேட்டாலும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்று பார்க்கும் பொழுது அவருடைய நாமத்தில் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவருடைய வல்லமை வெளிப்பட செய்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களில் ஒரு 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம். இப்போ இயேசுவானவர் செல்லும் பொழுது அநேகர் அவரை நெருக்கி கொண்டு சென்றார்கள். அவருடைய வஸ்திரத்தை தொட்டிருப்பார்கள், அவரை தொட்டிருப்பார்கள். ஆனாலும் அவருடைய வல்லமை வெளிப்பட்டதாக சொல்லவில்லை. ஆனால் அந்த ஸ்திரீயானவள், நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆயிலும் நான் தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி அந்த நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து அவரை தொட்டது நிமித்தம் அவருடைய வல்லமை வெளிப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யார் என்னை தொட்டது, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட காண்கிறேனே என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நான் நம்பிக்கை வைக்கும் பொழுதுதான், அவருடைய நாமத்தின் மேல் நான் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் வல்லமையை வெளிப்படுத்துகிறார். முதலாவதாக பார்த்தோம், அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவருடைய மகிமை வெளிப்படும் என்று பார்க்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தின் மேல் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்பிக்கை வைக்க வேண்டும். தேவனுடைய கிருபையின் மேல் நம்பிக்கை
நம்பிக்கை வைக்க வேண்டும், அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளின் மேலே நான் நம்பிக்கை வைக்க வேண்டும். அநேக வசனங்கள், வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வேத புஸ்தகத்திலே நாம் வைத்திருக்கிறோம். கொள்ளை பொருளாக கர்த்தர் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். அந்த ஒவ்வொரு வார்த்தைகளின் மேலும் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போம், கர்த்தருடைய வார்த்தைகளோ ஒரு காலம் ஒளிந்து போகாது என்று சொல்லியிருக்கிறது. அவருடைய வார்த்தைகளை, இந்த வார்த்தை எனக்காக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வசனம் எனக்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவருடைய வார்த்தைகளை நம்பும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் அதை நமக்காக வாய்க்க செய்கிறார். கிறிஸ்தனுடைய நாட்களில் ஒரு 100க்கு அதிபதியை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவருடைய மகன் வியாதியாக இருக்கும் பொழுது இயேசுவை அண்டி அவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறான், ஆண்டவரே என்னுடைய மகன் சுகமாகும்படி செய்யும் என்று. அப்பொழுது சொல்லுகிறார், நான் உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்று. அவள் சொல்கிறான், ஆண்டவரே நான் உம்மை துக்கப்படுத்த விரும்பவில்லை அல்லது கஷ்டப்படுத்த விரும்பவில்லை, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்னுடைய மகன் குணமடைவான் என்று சொல்லுகிறான். அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை, அவருடைய வல்லமையின் மேல் வைத்த நம்பிக்கையின் நிமித்தம் அவனுடைய மகன் சுகம் பெற்றான் என்று வாசிக்கிறோம். அவருடைய விசுவாசத்தை குறித்து இயேசுவே சொல்லியிருக்கிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் கண்டதில்லை என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும், அவருடைய கிருபையின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும், அவருடைய நாமத்தின் மேலே நாம் என்ன செய்ய வேண்டும், நம்பிக்கை வைக்க வேண்டும். அடுத்தது, அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்று அவருடைய அபிஷேகத்தின் மேலே, பரிசுத்த ஆவியானவர் மேலே நான் நம்பிக்கை வைக்க வேண்டும். தாவீது அவருடைய சிறு வயதிலே தேவனால் அழைக்கப்பட்டு அபிஷேகத்தை பெற்றான். அதே போல் சிம்சோனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் நஸ்ரேனாக இருந்த பொழுதும் அவருடைய தேவனுடைய ஆவியினால் அவன் நிரப்பப்பட்டவனாக இருந்தும் அவன் கடைசி நாட்களில் அவனுடைய செய்த சில பாவங்களின் நிமித்தம் தேவ ஆவியை இழந்து போனவனான, ஆனாலும் அவன் அந்த தேவனுடைய ஆவியின் மேல், அந்த அபிஷேகத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவனாய் கடைசி நேரத்தில் அந்த பெலிஸ்தர்களுக்கு முன்பாக, கர்த்தாவே என்னை ஒரு விசை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும், உம்முடைய ஆவியினால் என்னை பலப்படுத்தும் என்று வேண்டிக் கொண்ட பொழுது கர்த்தர் அவனை பலமாக நிரப்பினார். அந்த நிரப்பி அந்த இடம் முழுவதையும் அவன் அழித்து போடும்படியாக ஒரு பலத்தை தேவன் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய அபிஷேகத்தின் மேல், அவருடைய பரிசுத்த ஆவியானவரின் மேல், அபிஷேகத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும், கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும், அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும், அவருடைய வல்லமையின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும், அவருடைய கிருபையின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள், அவருடைய வசனங்கள் எல்லாம் எனக்காக என்று நம்பிக்கை வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மை நம்பிக்கையில், விசுவாசத்திலே இறுதி வரை நடத்துவார். ஆனால் இப்படிப்பட்ட கிருபைகளை தரும்படியாக நான் ஜெபிப்போம். கிருபை இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையின் தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த நாளிலும் அப்பா கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கையிலே நாங்கள் மாறாதவர்களாய் காணப்படும்படியாக உம்முடைய நாமத்தின் மேலும் கர்த்தாவே உம்முடைய வசனங்களின் மேலும் உம்முடைய வார்த்தைகளின் மேலும் நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று வேதத்தில் இருந்த வார்த்தைகளை குறித்து எங்களை தியானிக்க கர்த்தர் நீங்கள் உதவி செய்தீங்களே சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நாங்கள் அவிசுவாசிகளாக இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து கர்த்தாவை மனுஷர்கள் மேலும் பொக்கிஷங்களின் மேலும் நாங்கள் நம்பிக்கை வையாதபடி ஜீவனுள்ள தேவன் மேலேயும், அவருடைய நாமத்தின் மேலேயும், அவருடைய கிருபையின் மேலேயும், அவருடைய வார்த்தைகளின் மேலேயும், அவருடைய அபிஷேகத்தின் மேலும் நாங்கள் நம்பிக்கை வைத்து இறுதி வரை நிலைத்திருக்கிற கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை